கழுகு நிறைய பார்த்திருக்கீங்க, வானத்துல பறக்கிற ஒரு அற்புதமான பறவை. இந்த கழுகு என்ன பண்ணும், 40 வயது வரைக்கும் அதோடைய ஆயு. எல்லா கழுகும் 40 வயசுக்கு மேல இறந்து போயிடும். என்ன காரணம்னா அந்த கழுகு அதோடைய வயதே 40க்காக இறந்து போறது இல்ல, இயலாமையால இறந்து போயிடும். எப்படின்னா அந்த கழுகினுடைய மூக்கு இருக்கு இல்லையா, அழகு, அது முத்திரும். அதால உணவை கொத்தி சாப்பிட முடியாது, நீண்டு போய்விடும். அதனுடைய இறக்கைகள் பருத்து அது பறப்பதற்கு அதுவே பாரமாயிடும். இதனால் அது பறக்கவும் முடியாது, இரையை தேடவும் முடியாதுங்கிற அளவிற்கு ஆகி அந்த கழுகு என்பது மெல்ல மெல்ல உணவு பற்றாக்குறையால அது நோய்வாய்ப்பட்டு இறந்துரும். இதுதான் கழுகினுடைய வாழ்க்கை. இந்த கழுகிலிருந்து சில கழுகு மட்டும் மாறுபடும். அந்த சில கழுகு என்ன செய்யும்னா, எவருமே அணுக முடியாத ஒரு தனி மலை பிரதேசத்துக்கு போகும். அந்த மலை பிரதேசத்துல தனியாக ஒரு பாறையில் ஒரு இடத்தை தேர்வு செய்து அமர்ந்து கொண்ட கழுகு என்ன பண்ணும் தெரியுமா, தனக்கு இடையூறாக இருந்து வளர்ந்த அந்த மிகப்பெரிய நீண்ட முற்றிய அலகு இருக்கிறது இல்லையா, மூக்கு, அதை அந்த எதிரே இருக்கக்கூடிய பாறையில் மோதி 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 உடைக்கும். அந்த மொத்த அலகும் உடைஞ்சு கீழே விழுந்துடும். பிறகு கூர்மையான அலகு முளைக்கும். அந்த கூர்மையான மூக்கில் தனக்கு இடையூறாக பறப்பதற்கு இடையூறாக இருந்த அந்த கனத்த பருத்த அந்த சிறகு ரெக்கைகள்லாம் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றாக பிக்கும். கடைசியில் அந்த கழுகு மொத்தமா அப்படியே வடிவம் குன்றி வெறும் தோலாக காட்சியளிக்கும். காத்திருக்கும். ஒவ்வொரு இறகாக முளைக்கும். அந்த அத்தனை மொத்த புதிய இறகுகளும் முளைத்த பிறகு புதிய கூர்மையான அந்த நாசியோடு மூக்கோடு அந்த கழுகு பறக்கும் போது அதற்கு பெயர் கழுகல்ல, அதற்கு பெயர் ராஜாளி. ராஜாளி என்கிற புதிய வடிவத்தை எடுத்துவிட்டு அந்த கழுகு பறக்க ஆரம்பிக்கும். அதுபோல எத்தனையோ ராஜாளிகளினுடைய ராஜன் தான் நம்முடைய தலைவர்.